தமிழ்நாட்டில் முதலமைச்சர் போனால் எங்கு பார்த்தாலும் மலையளவும் கடலளவும் கூட்டம் கூடுகிறது. அதே போல அது ஒரு கேரள மாநிலம். அந்த கேரள மாநிலத்திலே இருபங்கும் ஆணும் பெண்ணும் கூட்டம் கூடி நிற்கிறார்கள், வரிசை கட்டி நிற்கிறார்கள். உடனே முதலமைச்சர் அவருக்கு குணத்தை ஆளுங்க பார்த்தா இறங்கிடுவார். அவர் இருக்கிற ஒரே குணம் அதுதான். அவர் உடனே இறங்கி விட்டார் கேரளாவிலே. அவர் காரில் இருந்து இறங்கிய உடனே கேரள மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு என்னோட சேட்டன் என்னோட சேட்டன் என்னோட சேட்டன் என்னோட சேட்டன் என்று அவரை கைகுலுக்கிறார்கள். அவன் கேட்டேன், என்னோட சேட்டன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள் என்று பக்கத்தில் இருந்து சொன்னார். ஆக என்னோட சேட்டன் என்னோட சேட்டன் என்று கைகுறிக்குதோடு மட்டுமல்ல, அவர் பின்னால சிஎம் வண்டியிலே ஏறல. கூட்டத்தை பார்த்துட்டு நிகழ்ச்சி நேர இடத்துக்கு ஒரு பெரிய ஊர்வலமே நடைபெற்றது கேரளாவில். அப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனால் இதெல்லாம் விட நான் எதிர்கட்சியில் இருக்கிற என்னுடைய அருமை சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு நிகழ்ச்சியை நான் நினைவூட்ட நான் விரும்புகிறேன். அப்பொழுது ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டார். எப்பொழுது என்று சொன்னால், அவரிடத்தில் நான் தேதி பெறுகிறேன். நீங்கள் கேரளாவுக்கு வந்து நீங்களே திருக்கரத்தால் திறங்க வேண்டும், நீங்கள் தேதி கொடுங்க என்று நான் கேட்கிற பொழுது என்னிடத்தில் அவர் ஒன்று கேட்டார். என்னென்ன படம் வைத்திருக்கிறது என்பது ஆல்பத்தை எடுத்து வாங்கன்னு சொன்னார். அங்கே என்னென்ன படம் வைக்க போகிறீங்க மியூசியத்தில், ஆல்பம் எடுத்து வாங்க அப்படின்னார். ஏன்னா பெரியாரோடு கேரளாவிலே 17க்கு ஏற்பட்டிருக்கிற அரசியல் தலைவர்கள், காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள், பொதுமை சார்ந்தவர்கள், இது எல்லாம் இல்லாமல் சமூக நீதிக்காக போராடுகிற பல தலைவர்கள் அதில் அவரோடு இருந்தார்கள். அது 14க்கும் மேற்பட்டவர்கள் எல்லாம். அதனுடைய தொடர்ச்சியாக அண்ணன் வீரமணி இது போன்றவர்கள், அண்ணன் கலைஞர், இந்த படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டுகிறேன். ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்துட்டு ஒன்று திடீர்னு ஒன்று கேட்டார். ஏப்பா, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் தான், அவங்க படத்தை இதில் காணாமே என்று என்னிடத்தில் கேட்கிறார். நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அவர் முதலமைச்சராக என்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். யோசிக்கிற போது சொன்னார், நான் சொன்னேன், ஒன்றும் படம் என்னிடத்துல கிடைக்கவில்லை என்று நான் கூற்று சொல்கிறேன். அப்போது சொல்றாரு அவர், இல்லை இல்லை, பெரியாரும் அம்மையாரும் 2 உட்கார்ந்த படத்தை நான் பார்த்திருக்கிறேன், அது எங்கன்னு கண்டுபிடிங்கன்னார். அதுக்கு பின்னால் பல இடங்களில் சுற்றி பார்த்து அப்பொழுது பெரியார் இடத்துல ஒரு நாடக நிகழ்ச்சியில கலந்து கொண்டு ஒரு நிதி கொடுத்த ஒரு நிகழ்ச்சியில அம்மையார் அவர்களும் பெரியார் அவர்களும் ஒரே மேடையில் உட்கார்ந்து ஒரு நிகழ்ச்சி படம் கிடைத்தது. இந்த படத்தை கொண்டு வந்து காட்டணும்னு முதலமைச்சர் சொன்னார், இது பொருத்தமாக இருக்கும், ஏன்னா அவங்களும் முதலமைச்சராக இருந்தவங்க, நமக்கு பார்ஷியாலிட்டி கிடையாது, அந்த படத்தை வைக்க வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் படம் வைத்திருக்கிறோம். அதனால் தோழர்கள் யாராவது ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க, கேரளாவுக்கு போகிறவங்க அதை போய் நீங்கள் பாருங்கள். அம்மையாருக்கு நினைவிடம் கட்டப்பட்டு இருந்தது. நினைவிடம் கட்டிக்கொண்டு பில்லெல்லாம் போட்டு கொண்டிருந்தாலும் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி விட்டு நீங்கள் போகிற பொழுது ஏறத்தாழ 6 கோடி ரூபாய் பணம் பில்லு போடாமல் போய்விட்டார். அந்த ஒப்பந்ததாரர் என்னிடத்தில் 6 மாதம் கழிச்சு பயந்து போய் இவங்ககிட்ட கேட்கறது இல்லையா என்று பய உணர்வோடு என்னை வந்து அணுகி இந்த 6 கோடி ரூபாய் என்று என்னுடைய எந்த பில்லை என்கிட்ட காட்டி, ஐயா இது மாதிரி 6 கோடி ரூபாய், எதுக்கு 6 கோடி ரூபாய்? அம்மையார் அவர்களுடைய நினைவிடத்தை கட்டுகிறதுல 6 கோடி ரூபாய் நின்று விட்டது. ஐயா என்ன சொல்றீங்கன்னார். எனக்கு கொஞ்சம் அச்சம். நான் உடனே முதலமைச்சர்கிட்டே கேட்டலாம்னு அந்த பில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் தனியாக இருக்கிற பொழுது நான் கேட்டேன், வேற அம்மையாருக்கு நினைவிடம் கட்டினது அந்த ஒப்பந்தாருக்கு 6 கோடி ரூபாய் பணம் கொடுக்க வேண்டியது நின்று விட்டது, ஆனால் அந்த 6 கோடி ரூபாயை கொடுக்க வேண்டும் என்று சீஃப் இன்ஜினியர் தான் சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் சொன்னார், இது ஏங்க என்ன கேட்டு இருக்கிறீங்க, முதல்ல அது கொடுத்துட்டு வந்து என்ன வந்து பார்த்து சொல்லுங்க என்று சொன்னேன். பகைவருக்கும் அருள்வாய் நன்றிஞ்சே என்று பாரதியார் சொன்ன வாக்கியம்தான் எனக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது. சின்ன பயலே செய்தி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா, ஆளும் வரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. நல்லா புரிஞ்சுங்க, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றார்? திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா எனக்கு 2 கண்கள், ஒன்று ஹெல்த் மக்கள் நல்வாழும், இன்னொன்று கல்வித்துறை, இது 2 தான் என் கண்கள் என்று சொல்லுகிறார். ஆக ஆளு வளரணும்னு சொன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் ஆள் சுகமா வளர முடியும். அறிவு பிறக்கணும்னு சொன்னாக்கா கல்வி சிறப்பா இருந்தா தான் அறிவு பிறக்க முடியும். அதுதான் சொல்றாரு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவர்க்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாடும் ஒரு பாடல் கூறணும் காலம் தரும் பயிற்சி. உன்னை உன் நரம்போடுதான் பின்னி வரணும் தன்மான உணர்ச்சி. உன் நரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இந்த தன்மான உணர்ச்சி என்று பீரிடுகிற காரணத்தினால்தான் ஆன்மீக தமிழுக்கும் திராவிட தமிழுக்கும் ஊறு ஏற்பட்டால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எத்தனை கோடி இழந்தாலும் பரவாயில்லை, என்ன விலை தர வேண்டியதாக இருந்தாலும் சரியாயில்லை,
அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சூழலித்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இருமொழி கொள்கை தான் என் ஆட்சியினுடைய கொள்கை என்று இன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார். அதனால் நான் இன்றைக்கு யோசித்து பார்க்கிறேன், மொழியையும் பண்பாடும் காப்பாற்ற வேண்டியது ஆட்சியினுடைய கடமை என்று சொன்ன ஜோசப் ஸ்டாலினை ரஷ்ய மக்கள் இரும்பு மனிதர் என்று சொன்னார்கள். என் தாய்மொழியான தமிழை இங்கே காப்பாற்றுவதற்கு முதலாக என்று போர்க்குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுடைய இரும்பு மனிதன் இரும்பு மனிதன் இரும்பு மனிதன் என்று நாம் அத்தனை பேரும் போற்றி கொண்டாட வேண்டிய நிலையிலே நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 220 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை 4 வழிச்சாலையாகவும் 580 கிலோமீட்டர் சாலைகளை 2 வழிச்சாலையாகவும் 2200 கோடி மதிப்பீட்டில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்படும். 2. முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டிலே 220 கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலை முதலமைச்சர் உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தின் 250 கோடி மதிப்பீட்டில் பணிகள் செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். 3. முதலமைச்சர் அனைத்து பருவ காலங்களில் தங்கு தடையின்றி சாலைகளை இணைக்கும் திட்டத்தின் கீழ் 84 தரைப்பாலங்கள் உயர்மட்ட பாலங்களாக 466 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். ஆத்தூர் நகர் மற்றும் ஓசூர் மாநகருக்கு புறவழிச்சாலைகள் 550 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 5. தூத்துக்குடி, வாஞ்சி, மணியாச்சி, ராசிபுரம் பேருந்து நிலையம் மற்றும் முட்டம்பாலம் ஆகிய 3 இணைப்பு சாலைகளை 230 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 6. உயர்மட்ட பாலங்கள் ஆறுகளின் குறுக்கே தங்கு தடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய 6 உயர்மட்ட பாலங்கள் 295 கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்படும். ரயில்வே திட்டப்பணிகள் ரயில்வே கடவுகள் மாற்றாக 10 ரயில்வே மேம்பாலங்கள் ஒரு கீழ்ப்பாலம் 787 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். 8. கடலூரிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வழியாக கஸ்டம்ஸ் சாலை 50 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 9. நடைபாலம் அமைத்தல் திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை அருகே நடைபாலம் 18 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் 1000 கிலோமீட்டர் நீள ஊராட்சி சாலைகளை 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதர மாவட்ட சாலையாக தரம் உயர்த்தப்படும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்லுராயமலையில் வெள்ளிமலை திருப்பதி ஊராட்சி ஒன்றிய சாலையை மாவட்ட இதர சாலையாக 99.50 கோடியிலே மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும். 12. சுற்றுலா மேம்பாடு திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் சுற்றுலா மேம்பாட்டிற்காக 10 கிலோமீட்டர் சாலையை 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். 13. நிலையெடுப்பு பணிகள் புறவழிச்சாலைகள் இணைப்புச் சாலைகள் நகரப்பகுதிகளை போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 6 புறவழிச்சாலைகள் மற்றும் 4 இடைப்புச் சாலைகளை அமைக்க 285 கோடி மதிப்பீட்டில் நிலையெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 14. காலதாமதமின்றி பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் 2 ரயில்வே மேம்பாலங்கள் அமைப்பதற்கு 11.85 கோடி மதிப்பீட்டில் நிலையெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். 15. விரிவான திட்ட அறிக்கை நகர போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 15 புறவழிச்சாலைகள் இணைப்புச் சாலைகள் சாலை மேம்பாலம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை 3 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். 16. சுற்றுலா தலமான ஏற்காடு மலைக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் மலைக்கோயிலுக்கும் மாற்றுப்பாதைகள் அமைப்பதற்கு 1 கோடி மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். திருப்பூர் மாநகருக்கு புறவழிச்சாலை அமைக்கவும் தூத்துக்குடி நகரில் இணைப்புச் சாலை அமைக்கவும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக விரிவான திட்ட அறிக்கை 3 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். 18. எண்ணூரிலே இருந்து பூஞ்சேரி வரையிலான கடல்வழி இணைப்பு பாலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் இணைப்புச் சாலை அமைக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக 4 கோடி மதிப்பீட்டில் விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கப்படும். சென்னை பெருநகர பகுதியிலே உயர்மட்ட பாலம் மற்றும் புறவழிச்சாலை அமைக்க 258 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை பெருநகர பகுதியில் பாடி அருகே யூ வடிவ சேவை சாலையும் கிழக்கு கடற்கரை சாலையிலே உள்ள திருவான்மியூர் கொட்டிவாக்கம் வரை உள்சாலையை அகலப்படுத்துவதற்கு 95 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். சென்னை நகரிலே கிழக்கு கடற்கரை சாலையிலே திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி பகுதி வரை 14.20 கிலோமீட்டருக்கு 4 வழி தடமாக உயர்மட்ட சாலை 2100 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக அமைக்கப்படும். நகராட்சிகள் நகரங்கள் மாநகரங்கள் போக்குவரத்து நெரிசலை குறைக்க விதமாக புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் புறவழிச்சாலை, திருநெல்வேலி புறவழிச்சாலை 2, திருப்பத்தூர், தென்காசி, மயிலாடுதுறை, நாமக்கல் 3, சங்கரன்கோயில், திருக்காட்டுப்பள்ளி, பாப்பாரப்பட்டி, வேலூர், சிவகாசி, மன்னார்குடி ஆகிய புறவழிச்சாலை பணிகளுக்கு 1713 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். மேலும் மதுரை வெள்ளிவெட்ட சாலை சிட்டம்பட்டி முதல் ஆலம்பட்டி வரை 48 கிலோமீட்டர் நீளச்சாலை அமைத்திட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். இதனுடைய தொடர்ந்து 16 படிச்சுட்டான். நீ எங்க இருக்கு? படிச்சுட்டான் உங்க ஊர் தான் படிச்சுட்டான்.
இல்லை அவங்க ஒரு திருச்செங்கோடு அதை ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லி அதை அனுமதிச்சுட்டார். பொதுப்பணி கடலூரிலே புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை 6 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். காஞ்சிபுரத்திலே புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். திருவள்ளூரிலே புதியதாக சுற்றுலா மாளிகை ரூபாய் 3 கோடியிலே கட்டப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புதியதாக ஒரு சுற்றுலா மாளிகை 9.9 கோடியில் கட்டப்படும். கல்வராயமலை, ஏற்காடு, பொள்ளாச்சி ஆகிய 3 புதிய ஆய்வு மாளிகைகள் ரூபாய் 9.5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். எனவே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பல பேர் நேரிடத்திலே அறிவிப்பு தர வேண்டும் என்று பல கோரிக்கையெல்லாம் வைத்திருக்கிறார்கள். அதை ஒன்றாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு இந்த ஆண்டு நிதி எதற்கெல்லாம் ஒதுக்க முடியுமோ அவைகளெல்லாம் C&M என்று சொல்லப்படுகிற கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு என்கிற அந்த அலகின் கீழ் எவைகளெல்லாம் இந்த ஆண்டிலே உங்களுக்கு நிறைவாக அதை செயலாக்கம் செய்ய முடியுமோ அது துறையின் சார்பாக செயல்படுத்த முடியும்.